நாரத மகரிஷி சூரிய பகவானுடைய 12 ரூபங்களையும் கூறுகிறார். கூறிவிட்டு அதன் பிறகு அந்த பகவான் எப்படி இருக்கிறார், அவருடைய உருவம் என்ன, கைகளில் என்ன ஆயுதம் வைத்திருப்பார், அவர் எப்படி தன்னுடைய பரிவாரங்களுடைய காட்சி கொடுக்கிறார் போன்ற செயல்பாடுகளை வர்ணிக்கிறார். அதன் பிறகு இந்த 12 ஆதித்ய ரூபங்களுடைய பெயர்கள், வருடங்களுக்கு கூடிய 6 ருத்துக்கள், அந்த 12 மாதங்களில் வரக்கூடிய ஆதித்யர்களுடைய பெயர்கள், அவருடைய நிறங்கள், அப்படி அந்த சூரியர்கள் வெளிப்படுத்தக்கூடிய கதிர்களின் அளவுகள் போன்ற விஷயங்களை சாம்பவனுக்கு நாரதர் கூறுகிறார். அதன் பிறகு சூரிய பகவானுடைய மனைவிகளையும் மக்களையும் பற்றி சாம்பவன் நாரதரிடம் கேட்க, நாரதர் கூறுகிறார், பிரம்மதேவரின் புத்திரனாக இருக்கக்கூடிய மரீச்சி என்ற முனிவருக்கு காஷ்யபர் என்ற முனிவர் பிறக்கிறார். சுயம்பு மனு, அந்த சுயம்பு மனுவாக இருக்கக்கூடிய அந்த மனுவுக்கு ஒரு புத்திரி பிறக்கிறான், அவங்கதான் பிரசூதி. இதே பிரம்மதேவருக்கு இன்னொரு பையன் இருக்கா, ஒரு பேர் தான் பிரஜாபதி. அந்த பிரஜாபதிக்கும் பிரசூதிக்கும் பிறந்த குழந்தை தான் அதித்தி தேவி, முதல் குழந்தை. இப்ப இந்த அதித்தி தேவியரும் காஷ்யபரும் தான் மணக்கிறாங்க. அப்படி மணந்து வந்தவர் தான் சூரிய பகவான் ஆதிதேவர். அப்ப மரீச்சி முனிவருக்கு ஒரு பெண் பிள்ளை உண்டு, அவர் தான் சுரூபா. அப்ப சுரூபாங்கிற அந்த பெண் பிள்ளைய அங்கீரசர் மணக்கிறார். அங்கீரசருக்கும் சுரூபாக்கும் பிறந்தவர் தான் பிரகஸ்பதி. அப்படி பிரகஸ்பதியோட இன்னொரு குழந்தையும் பெற்றெடுத்தாங்க, அவ தான் புவனி. அப்ப அந்த புவனி அஷ்டவசுகளை ஒருத்தராக கூடிய பிரபாச வசுவை மணக்கிறாங்க. அப்படி புவனிக்கும் பிரபாச வசுக்கும் பிறந்தவர் தான் விஸ்வகர்மா. விஸ்வகர்மாவுக்கு பெண் பிள்ளையாக பிறந்தவங்க தான் சரண்யாங்கிற ஒரு சந்தியாதேவி. அப்ப விஸ்வகர்மாவுடைய துணையின் பெயர் தான் காயத்ரி. அப்ப இவங்க தான் சந்தியாதேவி, சூரிய பகவானுக்கு மனைவியாக இருக்கிறாங்க. அப்ப சூரிய பகவானுக்கும் சந்தியாதேவிக்கும் திருமணமாகி வைவஸ்வத மனு பிறக்கிறார்.